ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற அக்ஷய திருதியை நாளில் இந்த ஒரு வேரை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைங்க, பீரோவில் வைங்க, பணம் வைக்கிற இடத்துல வைங்க. உங்களுடைய பணம் பல மடங்கு பெருகும். அந்த வேருக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது, அப்படியாகப்பட்ட வேர் என்ன, இது சுலபமாக கிடைக்குமா, எங்கு கிடைக்கும், இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லோருக்கும் பண தேவை அதிகமாக இருக்கும். தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, லாபம் அதிகமாகணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கின்ற தங்கமும் பணமும் அதிகமாக இருக்கணும், நம்ம வைக்கின்ற பணம் பல மடங்கு பெருகணும், நம்ம வைக்கின்ற நகை அதிகமாக பெருகணும் அப்படின்னா முக்கியமாக சில சூட்சுமக வழிபாடுகளை நம்ம பண்ணணும். இந்த ரகசிய வழிபாடுகளை செய்தாலே போதும், நமக்கு பணத்தை அதிகமாக பெருக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். முக்கியமாக அந்த வேர் என்ன, அந்த இலை என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக சில தாந்திரிக பரிகாரங்களுக்காக சில செடிகளையும் வேர்களையும் நம்ம பயன்படுத்துவோம். அது மூலிகை செடிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும், அதே அளவுக்கு மந்திர குணமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த வேரை எடுத்துகிட்டு வந்து அதை பணம் வைக்கிற இடத்துல நம்ம வைத்தா நமக்கு அது பல மடங்கு பெருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை அக்ஷய திருதியை நாளில் பண்ணுங்க. வருகின்ற 30/4/2025 நீங்கள் இந்த வேரை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பணம் பல மடங்கு பெருகும். அதை பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகளை நடக்க செய்யும். அந்த வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் தாராளமாக கிடைக்கக்கூடிய, எல்லோருக்கும் கேட்டதை கொடுக்கக்கூடிய, பணத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேர் எதுனா அது நம்முடைய குப்பை மேனி செடி தாங்க. இந்த குப்பை மேனி செடி எங்கே இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் அதிகமாக சேரும் அப்படின்றது நம்பிக்கை. குப்பை மேனி செடியோடைய வேரை நீங்கள் வேறு அறுபடாமல் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் புதன்கிழமை அக்ஷய தீர்தை வருதுன்னா செவ்வாய்க்கிழமை குப்பை மேனி செடியை எடுக்கக்கூடாது. திங்கட்கிழமையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து அந்த வேர்வை எடுத்துட்டு நல்லா அலசி அதில் மஞ்சள் தடவி பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது, அக்ஷய திருதியை பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். குபேரருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வேரோடு தான் எடுக்கணும், செடியை உடைத்து எடுக்கக்கூடாது. செடியை அடியில் இருக்கும் வேரோடு தான் எடுக்கணும். பாதி வேர் அறுபடுற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அப்படிலாம் பிடுங்கி எடுக்காதீங்க. பூமியில் புதைந்திருக்கக்கூடிய வேரை வெளியில் எடுத்துட்டு அந்த வேரிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவிக்கோங்க. அதை நீங்கள் பூஜை அறையில் வைங்க. கத்திரிக்கோலை பயன்படுத்தாதீங்க. கத்திரிக்கோலை பயன்படுத்தி வெட்டி எடுக்கக்கூடாது. இப்படி செய்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை இது பெற்றுத்தரும். திரும்பவும் அந்த செடி வேறு எங்கேயாவது கிடைத்தா அதை நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது, நீங்கள் வீட்டில் அபிஷேகம் செய்கிறீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணுகின்ற தண்ணீரை இந்த செடிக்கு ஊற்றலாம். மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணலாம். தீப தூப ஆரத்திகள் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா, அக்ஷய திருதியை பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த குப்பை மேனி இலை வேர் இரண்டையும் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அந்த டப்பாவை நீங்கள் டப்பாவில் பணம் போட்டு வைக்கிறீங்க, இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதை மூடி வைக்காதீங்க, அது திறந்தா மாதிரி வைங்க. இப்படி நீங்கள் வைத்தாதான் பணம் பல மடங்கு பெருகும். இல்லைனா நீங்கள் செப்பு தட்டு, பித்தளை தட்டு இருந்தால் அதில் வைத்து கூட நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம். இந்த வேர் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். வேரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை தீர்க்கும். வீட்டில் பணவரவு அதிகமாக வரணும்னா வீட்டில் இருக்கிற பணப்பெட்டியில் இந்த வேரை எப்பொழுதுமே வைங்க. இதன் மூலமாக எதிரிகள் தொல்லையும் உங்களுக்கு வராது, தொழில் போட்டி வராது, லாபம் அதிகரிக்கும், கண்திருஷ்டி இருக்காது. இந்த குப்பை மேனி செடியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தாலே பல அற்புதங்கள் உங்களுக்கு
ஏற்படும். இது ஒரு தெய்வீக செடி அப்படின்னும் சொல்லலாங்க. இது பல மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு. இந்த குப்பைமேனி செடிக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த அக்ஷய திருதியை பல மடங்கு நன்மைகளை பெருக்கக்கூடிய நாளில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வேரை வைத்து வழிபாடு செய்தாலே நமக்கு ஏழையாக இருந்தால் கூட பணக்காரராக ஆவார்கள். அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வேலை கிடைக்கும், பண வரவில் ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அது நீங்கும், கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான வேர் இது. யாரும் தவற விட்டுடாதீங்க. தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பலனடையுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.